நாட்டுல பொறியியல் படிச்ச பறவை ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்ன பறவை? பொறியியல் படிச்சது. அப்புறம் ஒண்ணு இருக்கா? பொறியியல்னா என்ன படிப்பு? என்ன படிப்பு சொல்லு. அதான் என்ன படிப்பு? அதான் அந்த கட்டிட கலை. பொறியியல் என்ன புரியுற மாதிரி சொன்னா இன்ஜினியர். அந்த பறவை என்ன பறவை? தூக்கணாங்குருவி. தூக்கணாங்குருவி பறவைக்கு நாலறிவு. ஆனா அந்த குருவி கூடு கட்டுமா? கூடு கட்டினா பெண் குருவி கூடு கட்டாதான், ஆண் குருவி தான் கூடு கட்டுமா? சரி, ஆண் குருவி கூடு கட்டினா பெண் குருவியை கூட்டி அது காட்டுமா வீடு கட்டிட்டே நல்லா இருக்கானு. அந்த அம்மா பார்த்து சம்மதம்னு சொன்னாதான் அந்த கூட்டுக்குள்ள எடுக்கலாம். இல்லைன்னா பிடிக்கலன்னா இன்னொரு வீடு தான் கட்டணுமா? இன்னைக்கும் பாருங்க, நம்ம புதுசா எல்லாம் வீடு பார்க்க புதுசா வீடு பார்த்தாவோ புதுசா வீடு வாங்கினாவோ வீட்டுக்கார அம்மா கூட்டி கொண்ட காப்பா அப்பா பாத்துக்கம்மா இருக்கு இதெல்லாம் இருக்கு, நாளைக்கு என்னைய குறை சொல்லாத எனக்கு ஒரு தடவை காட்டுனீங்களான்னு நடக்குது. அது பறவைக்கு சேர்ந்த நுட்பமான அறிவை பாரு. பெண் குருவியை கூட்டி காட்டுமா? நல்லா இல்லைன்னா அந்த கூடு வேண்டாம், அடுத்த கூடு கட்டுமா. இப்படி கூடு கட்டினா ஆண் படையில தான் கட்டுமா, பெண் படையில கட்டாது. ஏன்? பெண் படையில மனுஷன் உபயோகப்படுத்துவேன், நொங்கு இருக்கு, ஓலை இருக்கு. அப்ப அதுக்காக ஆண் படையில கூடு கட்டும். கூடு கட்டினா கீழே ஒரு அறை, மேல ஒரு மேல் மாடி, ரெண்டும் வைக்கும். அதுல பால்கனி வைக்குது. ஏன்? கீழே தன்னுடைய பிள்ளைகளாகிய குஞ்சுகளை படுக்க வைக்கும், மேல தாயின் தகப்பனும் தங்கணும். இந்த பிள்ளைகளாகிய குஞ்சுகளுக்கு அழுத்தம்னு சொல்லி பஞ்சு கொண்டு வந்து வைக்கும். அதோட நிறுத்துமா? ஒளி வேணுமே, வீட்டுக்கு வெளிச்சம் வேணுமா? களிமண்ணை கொண்டு வந்து மின்மினி பூச்சியை ஒட்ட வைக்கும். எவ்வளவு நுட்பமான அறிவு! இதோட நிறுத்துதா? மழை காலம் வந்தா அதிகமா குளிருமே, வெயில் காலம் வந்தா அதிகமா சுடுமே, தட்பவெப்பநிலை சரியா அமையணுமேனு காந்த கல்லுன்னு ஒரு கல் இருக்கு இந்த பூமியில, செங்காந்த கல்னு பேரு. அந்த கல்லுல சின்ன சின்னதா 5-6 கல் இருக்கிற கூட்டுக்குள்ள கிடக்கும். அந்த கூட்டை பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த குருவி எவ்வளவு நுட்பமான அறிவு! நான் கேட்கிறேன், அது என்ன அழகப்பா பல்கலைக்கழகத்துல பட்டமா வாங்குச்சு, இழிச்சப்பட்ட கூட வாங்கல நினைச்சு பாரு. அப்ப அதுக்கு இருக்கிற அறிவாக நமக்கு இருக்க வேண்டாம்?